பெப்சி ஒரு மின்சாரம், பெப்சி ஒரு மின்சாரம், தொட்டு புட்ட அபாயம், தொட்டு புட்ட அபாயம். முதலாளி கூட்டத்தில் பெருச்சாலி, முதலாளி கூட்டத்தில் பெருச்சாலி, அடிக்காம விடமாட்டான் படைப்பாளி, அடிக்காம விடமாட்டோம் படைப்பாளி. பெப்சி என்பது ஜீவநதி, பெப்சி என்பது ஜீவநதி, பெப்சி என்பது ஜீவநதி. அதை அழிக்க நினைக்குது கூவநதி, கூவன் அதை அழிக்க நினைக்குது கூவநதி. பெப்சி என்பது ஜீவநதி, பெப்சி என்பது ஜீவநதி, அதை அழிக்க நினைக்குது கூவநதி. ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம், ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம். நியாயமா நியாயமா, தர்மமா தர்மமா. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, எங்களுக்கு நியாயம் வழங்குகள், எங்களுக்கு நியாயம் வழங்குகள், எங்களுக்கு நியாயம் வழங்குகள், எங்களுக்கு நியாயம் வழங்குகள். கருங்காலிகளே, கருங்காலிகளே, தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே, தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே, தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே, தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே, அநீதியை விதைக்காதே, அநீதியை விதைக்காதே, அநீதியை விதைக்காதே, அநீதியை விதைக்காதே, ஏமாற்றாதே, 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 தொழிலாளர்களை ஏமாற்றாதே, தொழிலாளர்களை ஏமாற்றாதே, 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 தொழிலாளர்களை ஏமாற்றாதே, தொழிலாளர்களை ஏமாற்றாதே, எங்களை ஏமாற்றுவதாக, எங்களை ஏமாற்றுவதாக உங்களை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உலகில் ஒருவன் முதலாளி, மற்றவன் எல்லாம் தொழிலாளி, மற்றவன் எல்லாம் தொழிலாளி. அப்டேட்டில் பெப்சி, அப்டேட்டில் பெப்சி, அப்செட்டில் கவுன்சில், அப்செட்டில் கவுன்சில், அப்டேட்டில் பெப்சி, அப்டேட்டில் பெப்சி, அப்செட்டில் கவுன்சில், அப்செட்டில் கவுன்சில். பெப்சியை துச்சமாக எண்ணாதே, பெப்சியை துச்சமாக எண்ணாதே, துப்பிய எச்சமாக மாறாதே, துப்பிய எச்சமாக மாறாதே, துப்பிய எச்சமாக மாறாதே, துப்பிய எச்சமாக மாறாதே. பெப்சி என்பது பாரம்பரியம், பெப்சி என்பது பாரம்பரியம், அதை அழிக்க நினைப்பது வீண் விரயம், அதை அழிக்க நினைப்பது வீண் விரயம். கூவி கூவி அழைக்காதே, கூவி கூவி அழைக்காதே, எங்கள் ஒற்றுமை தோற்காது, எங்கள் ஒற்றுமை தோற்காது. உங்க கடையை முதல்ல மவுண்ட் ரோட்ல போட்டீங்க, டீனர்ல போட்டீங்க, சாலிகிராமத்துல போட்டீங்க. பெப்சி கடைக்கு முன்னாலே கடையை வச்சா கூட உங்க கடையில கொள்வார் இல்ல. உங்க கடையில கூவி கூவி அழைக்காதே, கூவி கூவி அழைக்காதே, எங்கள் ஒற்றுமை தோற்காதே, எங்கள் ஒற்றுமை தோற்காது. குத்தாதே குத்தாதே, குத்தாதே குத்தாதே, தொழிலாளர்கள் முதுகில் குத்தாதே, தொழிலாளர் முதுகில் குத்தாதே. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உரிமை நமது என்று உரக்க சொல்லுங்கள், உரிமை நமது என்று உலக்க சொல்லுங்கள். அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. எங்களுக்கு தர வேண்டும் பல கோடி, எங்களுக்கு தர வேண்டும் பல கோடி. அலையறாங்க புது ஆளை தேடி, அலையறாங்க புது ஆளை தேடி, அலையறாங்க புது ஆளை தேடி, அலையறாங்க புது ஆளை தேடி. படம் எடுக்காத பாம்பு, படம் எடுக்காத பாம்பு, படம் எடுக்காத பாம்பு, படம் எடுக்காத பாம்பு, பண்ணறதெல்லாம் வீம்பு, பண்றதெல்லாம் வீம்பு. இருக்கிற சங்கத்துக்கு வேலை இல்ல, இருக்கிற சங்கத்துக்கு வேலை இல்லை, இன்னொரு சங்கம் எதுக்கு புள்ள, இன்னொரு சங்கம் எதுக்கு புள்ள. உழைப்பவன் சாப்பாட்டில் மண் போட்டா, உழைப்பவன் சாப்பாட்டில் மண்ணு போட்டா, அவன் சபத்தில் மண் போட ஆள் இருக்காது, அவன் சபத்தில் மண் போட ஆள் இருக்காது. ஏழைகளை காக்கும் பெப்சி, ஏழைகளை காக்கும் பெப்சி, இது உழைக்கும் வர்க்கத்தின் புரட்சி, எருக்கு வைக்கும் பெப்சி. இது பசிப்பவன் வயிறு, இது பசிப்பவன் வயிறு, அதை ரசிப்பது தவறு, அதை ரசிப்பது தவறு. இது பசிப்பவன் வயிறு, பசிப்பவன் வயிறு, அதை ரசிப்பது தவறு, ரசிப்பது தவறு. முதலாளி கூட்டத்திலே குள்ளனரே, முதலாளி கூட்டத்திலே குள்ளநரி, முதலில் அதனை விரட்டியடி, முதலில் அவனை விரட்டியடி. முதலாளி கூட்டத்திலே குள்ளனரே, முதலாளி கூட்டத்திலே குள்ளநரி, முதலில் அதனை விரட்டியடி, முதலில் அவனை விரட்டியடி. நம்ம இவ்வளவு பெருசா கூடுவோம்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த 1ஆம் தேதி நடந்தது பாரு, அதை பார்த்துட்டு கணக்கு போட்டான்னு நினைக்கிறேன். இது வேறு அது வேறு. எந்த காலத்துல ஒழுங்கா நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம்? நானும் 5 படம் எடுத்துவேன். எனக்கு தெரியும் எப்படி சம்பளம் கொடுக்காம நடத்துறதுன்னு. கேட்டுக்கிட்டா உடனே ஒத்துக்க கூடியவர்கள் தான் பெப்சியை சேர்ந்தவர்கள். கூட சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குன்னு. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராதியா. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் வராதுன்னு. வராமல் இருந்தால் கூட அந்த படம் தடை இல்லாமல் தியேட்டருக்கு வருவதற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னா இந்த பெப்சி ஆளுங்க தான், தொழிலாளிகள் தான். நீ இவங்களுக்கு போட்டியா ஒன்று ஆரம்பிச்சோம்னா அது நல்லா இல்லை. நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கே சொல்றேன், நானும் யோசனை பண்ணேன் 2 வாட்டி போலாமா வேணாமான்னு. நம்ம வாழ்க்கை பூராவே எதிர்த்தே வாழ்ந்தவர்கள். அதனால இதனால என்ன இருக்கு? இப்போ என்ன 10 படத்துல போட மாட்டேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா நாங்கள் இல்லைன்னா படம் முடியாது. இந்த வில்லன் நடிகர்கள்லாம் இவங்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா படமே முடியாது. வெறும் ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிப்பார், லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிடுவார். 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும்டா. அப்புறம் முழுசாக பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும். நாங்கள் வந்து இந்த பொண்ணு நான் தான் கட்டிக்கிற போகிற பொண்ணு அப்படின்னு ஒரு சண்டையை போட்டு இன்னும் 2 மணி நேரம் படத்தை இழுப்போம். உன் படத்தை உன் ஹீரோவை பார்க்கறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் 2.5 மணி நேரத்துக்கு அதிகமாக. அதில் உனக்கு வரும்படியில் வாழ்பவர்கள் தான் தயாரிப்பாளர்கள் இல்லையா? என்னை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நான் இப்போ நிறைய படம் செஞ்சிட்டு இருக்கும்போது சரி, இப்போ சுமாராக படங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது சரி, எனக்கு எதுவுமே கவலை இல்லை. சொன்னதை செய்வேன். இப்போ டைரக்டர் செல்வமணி சார் இருக்காருன்னா அவர் சொன்னதை செய்வேன். ஆனால் எனக்கு ஏன் செல்வமணியை பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுறேன்னா, நான் பார்க்க சகோதரர் விஜயகாந்த் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது செல்வமணி இப்படி ஒரு வளர்ச்சியோடு வந்து நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்கலை. உண்மையிலே நல்ல வளர்ச்சி. அது நமக்காக உழைக்கக்கூடியவர். நானே நிறைய தகவல்களுக்கு அனுப்புவேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்கள் செக்ரட்டரிலாம் இருக்கிற பாலெல்லாம் அனுப்பிச்சோம்னா இவர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுவார். தகராறுக்கே வர மாட்டார். அப்படிப்பட்ட செல்வமணிக்கு எங்கேந்திரா வந்து இந்த வேகம்னா, ஒரே அடியாக நான் அங்கே கையெழுத்து போடக்கூடாது, நான் அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்கள சொன்னா எப்படிறாது? ஏன்னா உனக்கு ஒன்று தெரியும், பெப்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. யானை மேலே ஏறணும்னு ஆசை, ஆனால் எட்டணும் இல்லை. புரியுதா? அவ்வளோதான் என்னால் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கம்முன்னு இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, பெப்சி என்பது மதங்குண்ட யானை இல்லை, நல்ல யானை தான். சலாம் போடும், காசு கொடுத்தா சலாம் போடும் அப்படி நினச்சிட்டு நீ நெருங்கின ஒரே நசுக்கு தான் முடிச்சு போயிடுவோம் கதை. அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர்கள், நீங்கள் தயாரிப்பாளர்களாக இருங்க. உங்களுக்கு வேறு, எங்களுக்கு செக்ஷன் வேறு. உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏந்திரிக்கிறோம் இல்லை, அது இருக்குதா பாருங்கள். இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் மரியாதை தர முடியும். ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளால் நிற்க முடியாது. இது வந்து உரிமை போராட்டம். இது சம்பளம் கேட்குறாங்க ஜாஸ்தியாக, உங்களால் கொடுக்க முடியும். எவ்வளோ கொடுக்க முடியும் அதை சொல்லு முதல்ல. அதை சொன்னால் கேட்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து பெப்சி என்பது ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் போராட வேண்டும் என்றால் அதையும் விட்டு கொடுப்பதற்கு அல்ல இங்கே என்று சொல்லி, இப்போ இல்லை, இது 1 மாதம் 2 மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் பட்னியாக இருக்க கற்றுக்கிட்டவன் தான் பெப்சியில் இருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்க. அங்கே பட்னியாக இருக்கிறவங்க கிடையாது, ஆனால் இங்கே அப்படி இல்லை, பட்னியாக இருக்கிறவங்க கற்றுக்குவான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க. உங்கள் படங்களெல்லாம் வெற்றி அடையுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெப்சி தோழர்கள் தான் என்பதை மனதில் வைத்து நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், வந்து நாங்கள் செஞ்சது தப்பு தான், புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு. புதுசாக ஆரம்பித்தா வந்து சேர்றதுக்கு ஆள் இருக்கா, செய்யறதுக்கு ஆள் இருக்கா? அதுதான் முக்கியம். செய்யறதுக்கு ஆள் இருக்கா? இவங்களுடைய சாபத்தை வாங்காதீங்க. பெப்சியுடைய தொழிலாளிகள் சாபத்தை வாங்காத. நல்லபடியாக அவங்கள வாழ்த்திட்டு உங்களை எப்பயுமே வாழ்கன்னு சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அன்பாக இருப்பதை விட, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து காட்ஃபாதர் வந்து சினிமாவில் வந்து ராமநாராயண் சார் தான் எனக்கு காட்ஃபாதர். அவர் குரங்குக்கு 4 சட்டை போட்டு எடுத்தவர் படம். 4 சட்டை மாற்றினாரு. என்னன்னு கேட்டேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த அளவுக்கு அறிவாளிடா அவர். அறிவு இல்லாதவர் அல்ல. அவருக்கு தெரியும் எப்படி எடுத்தால் தயாரிப்பாளர்கள் வாழ்வாங்க. இப்படி தெரிஞ்ச டைரக்டருக்கு தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க என்று சொல்லி, இது பெரிய அளவில் போராட்டம் செய்யாமல் சீக்கிரமாக பேசி முடிக்கிறது உங்கள் கையில் இருக்கு, எங்கள் கையில் இல்லை என்று சொல்லி தயவு கூர்ந்து இவர்களுக்கெல்லாம்
நல்ல வழி காண்பித்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.